என்னடி பண்ணிட்டு இருக்க? பொய்யாடி சொல்ற? வாய் புலத்து போயிடண்டி உனக்கு. திட்டம் போட்டு 2 பேரும் சேர்ந்துதான் என் புருஷனை கொன்னீங்க. எனக்கு இதுல சந்தேகமே இல்ல மாமா. ஐயோ இல்ல, இங்க பாரு, உன் மேல கொலை வெறியில இருக்கேன். இந்த வீட்ல நீ கால் எடுத்து வச்சேன்னா உன் கழுத்தை அறுக்கணுன்ற முடிவோட தான் இருந்த. ஆனா இப்ப வரைக்கும் அருவாமனைய கை தூக்கலடி. அறுக்கலன்றத நினைச்சு பாரு. உனக்கும் உன் புருஷனுக்கும் இருக்கிற கேடு கெட்ட புத்தி எனக்கு இல்லடி. இப்பவும் உன் புருஷனை போலீஸ்ல மாட்டி விட்டு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் நினைச்சனே தவிர என் புருஷ சாவுக்கு நானே பழி தீர்க்கணும்னு நினைக்கல. மரியாதையா போயிடு. போனா போகட்டும் நானும் பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டே இருக்க. உன் புருஷன் செத்தானா அது அவனுடைய தலையெழுத்துடி. அம்மா, அதுக்கு உங்க அக்காவை பழி வாங்குறதா நீ குடுக்கற தண்டனைனா அதுதான் உனக்கு சரின்னு பட்டுதுன்னா நான் சொல்றேன்டி, எனக்கு 2வது பொண்ணே இல்ல. அவளை வெட்ட நீ அருவாமனைய ஓங்குனா உன்னை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போவேனே தவிர காயத்ரியை நான் சாக விட மாட்டேன்டி. என்ன மானகட்ட பேசிட்டு நீ பெத்த பொண்ணு தாண்டி இவளும் இப்படி ஆடி ஒருத்திக்கு ஓர வஞ்சகம் பாப்ப. என் கூட பிறந்த தங்கச்சி ஆடி நீ கேவலமா இருக்கடி. இது கேவலம் இல்லன்னு நீங்களும் இவ்வளவு சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு அடிக்கிறீங்க பாருங்க கூத்து, அதுதான் கேவலமா இருக்கு. சூர்யா தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கையை மதிக்காத யாரும் இந்த வீட்ல இருக்க தேவையில்லை. முதல்ல வெளியே போங்க. போகுதாமா போறோம். இங்கே உட்கார்ந்துட்டு சீராட்டிட்டு இருப்போம் நினைச்சியா? இந்த வென பிடிச்சவ இருக்கிற இடத்துல என்னால மூச்சு கூட விட முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இவ புருஷன் தூக்குக்கு போவான். என்ன மாதிரி இவளும் விதவையாய் நிப்பா. நீ பெத்த 2 வாழை வக்கத்து போய் வீதியில நிக்கிறத பார்த்து நீ உன் புருஷனை கதறிட்டு நிப்பீங்க. அதுதாம்மா நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. நீங்க வாங்க மாமா. ஏய் காயத்ரி, இன்னைக்கு உன் புருஷனோட நாள. இன்னைக்கு அவன் லாக்கப்ல இருக்கான், நாளைக்கு அவன் ஜெயிலுக்கு போவான், நாளைக்கு அவனுக்கு தூக்க மேட. இது நடக்கலைனா என் மருமக பத்தினி இல்லடி. நீ வாமா, நீ வா உள்ள. நிறுத்துங்க, 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 ஸ்டாப். டேய் அங்க பாருடா, ரோட்டு மேல லைட் எரியுது. லைட் சும்மா செம்ம பிரைட்டா இருக்குதுல. நைட்ல தான் நிப்பாளுங்க, இப்ப பகல்லே நிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. டேய் கண்ணை மூடிட்டா நைட் ஆயிடும்டா. வாடா போய் இறங்கி பார்க்கலாம். அண்ணா அண்ணா, நான் அர்ஜென்ட்டா சென்னைக்கு போகணும். என்ன உங்க வண்டியில ஏத்திக்கிறீங்களா? வண்டியில எனக்கு அந்த உன்னை வாழ்க்கையில வேணாலும் ஏத்திக்கிறேன். ரேட் என்னன்னு பேசி பாருண்ணே. பார்ட்டி பாக்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்குண்ணே. டேய் இவளுக்கு என்னடா ரேட்டு? வேணும்னா வண்டியவே எழுதி வைக்கலாம்டா. அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. ஒரு அயோக்கியம் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். உங்களால முடிஞ்சா தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அப்படின்னா நீ அவ இல்லையா? போயிடுங்கன்னு சொல்றேன்ல. சரி சரி கோச்சிக்காதம்மா, வந்து வண்டியில ஏறுமா. அண்ணா சொல்லிட்டார்லம்மா, வந்து தைரியமா வண்டியில ஏறுமா. வேணாம். பயப்படாதம்மா, நாங்கெல்லாம் அதுக்குன்னு இருக்கிறவங்கள தான் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஆனா குடும்ப பொண்ணுனா கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒதுங்கி போயிடுவோம். வாமா, பயப்படாத, நாங்க இருக்கிறோம், வா.
அட ஏன் யோசிக்கிற வாமா. அண்ணா போய் வண்டி அண்ணா வாங்கம்மா. பாத்து ஏறுமா. டோரை க்ளோஸ் பண்ணிடுமா. போலாண்ணே. என்னுள்ளில் எம்எஸ்வி என்ற இசை நிகழ்ச்சியை வருகின்ற 27ஆம் தேதி காமராஜர் அரங்கத்திலே என்னுடைய இசைக்குழுவினருடன் முழுக்க என்னுடைய ஆத்மார்த்தமான அண்ணனுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகும். இது எதுக்குடி உன் கையில? கௌரி என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்காமா. ஆனா நீயும் தப்பா தானே பண்ணிக்கிட்டு இருக்க. நான் தப்பு பண்றேனா? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? அந்த சுப்புவோட அண்ணன் வீட்ல என்ன காரியம் பண்ண பார்த்த? ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் உனக்கு புத்தி போகுது? இதுக்காகத்தானா இவ்ளோ கஷ்டப்பட்டு சூர்யாவோட வாடனும் துடியா துடிச்ச? இந்த கருமத்துக்கு அன்னைக்கே அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு மொத்தமா ஒளிஞ்சு தொலைஞ்சிருக்கலாமே. ஒரு நிமிஷமாவது உன் வயித்துல சுமக்கிற குழந்தைய பத்தி நினைச்சு பாத்தியா? அதோட எதிர்காலத்தை பத்தியாவது நினைச்சு பாத்தியா? நாளைக்கு எங்க அப்பா யாருன்னு அது கேட்டா இன்னொருத்தியோட புருஷன்னு அடையாளம் காட்டுவியா? வெக்கமா இல்ல உனக்கு? கௌரி உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நானே உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னு இருப்பேன். உன் கோபம் எனக்கு புரியுதுமா. ஆனா என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா நான் ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்னு உனக்கே புரியும். எனக்கு புரிய வேணாண்டி. எனக்கு வேண்டியது என் பொண்ணோட வாழ்க்கை, அவளுடைய சந்தோஷம். கௌரிக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிப்போச்சுல்ல. நீயாவது ஒழுங்கா குடும்பம் நடத்தி சாகர காலத்துல எங்களுக்கு நிம்மதிய கொடுப்பேன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சதை கெடுத்துறாத காயத்ரி. நடந்தது கொலையா, விபத்தா, சூர்யா செஞ்சது சரியா தப்பா, இத பத்திலாம் எனக்கு கவலையும் இல்ல, அக்கறையும் இல்ல. சூர்யா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காருன்னா அவரை எப்படி வெளியில எடுக்க போறோங்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். அப்படி அவர் வெளியில வரும்போது அவரோட மனைவிங்கிற அந்தஸ்தோட நீதான் அந்த வீட்டுல இருக்கணுமே தவிர இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்கற அது இதுன்னு கூத்தடிக்க நினைச்ச எனக்கு கெட்ட கோபம் வரும் காயத்ரி. அம்மா சரி, நீ இப்ப கோவமா இருக்க. நான் ஏன் அப்படி பண்ண நினைச்சேன்னு உனக்கு அப்புறமா நிதானமா விளக்கி சொல்றேன்.
காயத்ரி அம்மா, ஏம்மா ஏம்மா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? உன்ன மாதிரியே இன்னொருத்தி எப்படிடி வருவா? எங்க இருந்தடி முளைச்சு வந்தா அவ? என்னால நம்பவே முடியலடி. ஆ, 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 அது அது தெரியலம்மா. என்னாலயும் நம்ப முடியல. ஏன்னா அவ அச்சு அசல் என்ன மாதிரியே தான் இருந்தா. ஒருவேளை உனக்கு ரெட்டை குழந்தை பிறந்து ஆஸ்பத்திரியிலேயே ஒரு குழந்தைய தவறு விட்டுட்டியோன்னு கூட நினைச்சேன். சி பைத்தியம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏதோ ஒரு தப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இப்படி அடுத்தடுத்து உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை எதனால வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும்டி. காயத்ரி உன்ன மாதிரியேவா இருந்தா? நிஜமாதான் சொல்றியா? சத்தியமா சொல்றேம்மா, எந்த வித்தியாசமும் இல்ல. கண்ணாடியில என்ன நானே பாக்குற மாதிரி இருந்தா. அவ போலின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது வந்துமா, அங்க ஒரு சாமியார் இருந்தாங்க. அவங்கதான் அவ போலிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லி என்ன காப்பாத்துனாங்க. சாமியாரா? விடுமா, நடந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து என்ன பிரயோஜனமா? நான் தான் வந்துட்டேன்ல. அது சரி, அப்பா எங்க? அப்பா எங்கன்னு உனக்கு தெரியாது? என்னுள்ளில் எம்எஸ்வி என்ற இசை நிகழ்ச்சியை வருகின்ற 27ஆம் தேதி காமராஜர் அரங்கத்திலே என்னுடைய இசைக்குழுவினருடன் முழுக்க என்னுடைய ஆத்மார்த்தமான அண்ணனுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகும். அப்பா எங்கன்னு உனக்கு தெரியாது? நான் உன்கிட்ட சொல்லலைன்னாலும் ரேணுகா சொல்லிருப்பாளே. அது வந்து ஐயோ, அவ உனக்கு மேல புலம்புறாமா. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்பாவுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனா என்ன பத்தின கவலை மட்டும்தான். அவர் இங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, என்ன தவிர அவர் வேற யார பத்தியும் நினைக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். எனக்காக அவர் வேண்டாத கோயிலா, கும்பிடாத சாமியா? உண்மைதாமா. இப்ப அவர் அறுபடை வீட்டுக்கு போயிருக்கிறது கூட உனக்காகத்தான். எத்தனை கோயிலுக்கு போனா என்னம்மா, எத்தனை சாமியை கும்பிட்டா என்ன? ஏன் தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யாரால மாத்த முடியும்? என்னம்மா இப்படி பேசுற? தலையெழுத்த மாத்தி காட்ட முடிவு பண்ணிதானே சூர்யாவை ஜெயில இருந்து வெளியில எடுத்த. எத்தனை போராட்டம், எத்தனை செருப்படி. உனக்காக அந்த ரேணுகாவும் வீராவும் உயிரை கொடுத்தாங்களே. ஆமாமா, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடுமோன்னு தான் பயமா இருக்குமா.
அப்படி பாக்குற? சூர்யாவும் ரேணுகாவும் சந்தேகப்பட்ட மாதிரி உனக்கும் நான் தான் உண்மையான காயத்ரியான சந்தேகமா இருக்கா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ, என்னடி வேலை இதெல்லாம்? அதே ரத்தம் அம்மா, உன்னோட ரத்தம் அம்மா. A1 பாசிட்டிவ். காயத்ரி, இதை பாருமா, இங்க பாரு, காலையிலேருந்து நாங்கள் 2 பேருமே சாப்பிடல. இந்த கடையில் பரோட்டா நல்லா இருக்கும். நாங்கள் 2 பேரும் சாப்பிட போகிறோம். உனக்கு வேணும்னா சொல்லி வாங்கிட்டு வந்து தரோம். வேணாங்க, எனக்கு பசி இல்ல. நீங்க போய் சரிம்மா. சாப்பிட்டு வாங்க. சரி வாங்கண்ணா போகலாம். வாடா. கொஞ்சம் தள்ளிக்குமா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்ப்பா. மாஸ்டர் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாப்பா. டேய், எதனா ஒன்று ஆர்டர் பண்ணு, பசிக்குது. மாஸ்டர் 2 பிளேட் பரோட்டா. சரிப்பா. வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த போட்டோல இருக்கிறது என் தங்கச்சி. இங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்லப்பா, பார்க்கல. மாஸ்டர் ஒரு நிமிஷம். பையா? இந்த போட்டோல இருக்கிறவங்கள பார்த்திருக்கீங்களா? मैं नहीं देखा. இல்லீங்களா? नहीं देखा. அண்ணா, இந்த போட்டோல இருக்கிறவங்கள பார்த்திருக்கீங்களா? இல்ல நான் பார்த்தல. இந்த போட்டோல இருக்கிறவங்கள பார்த்திருக்கீங்களா? தெரியாது, நான் பார்க்கல. சார், இவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையே. பார்க்கலீங்களா? யார் சார் தேடுறீங்க? இவங்களை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏன் சார் கேட்குறீங்க? இவ என் தங்கச்சி.
கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாதவா, அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. இன்னைக்கும் அப்படிதான் ஓடி வந்துட்டா. இவளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது பார்த்தீங்களா? எங்க வண்டியில தான் சார் உட்கார வச்சிருக்கோம். அப்படியா? வண்டி எங்க இருக்கு? இங்க தான் சார் நிக்குது. வாங்க கொஞ்சம் போலாம், வந்து நான் காட்டுங்கண்ணே. காட்டுறேன். வாங்க. வா.